சேலத்தில் பெய்த தொடர் மழையால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வெள்ளக்காடாக மாறியுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், மிக முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை இது. வெள்ள நீர் வடியறதுக்கு என்ன வழி? போக்குவரத்துக்கு மக்கள் என்ன பண்றாங்க? ஆனந்தி, சமீபத்தில் வந்த அந்த பெஞ்சல் புயலானது சேலத்தில் 1972ஆம் ஆண்டை நினைவுபடுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு பெருவெள்ளத்தை திருமணி முத்தாற்றுல அந்த காலகட்டத்துலதான் பொதுமக்கள் பார்த்திருக்காங்க. மீண்டும் அது போன்ற ஒரு வெள்ளம் வந்திருக்கு. திருமணி முத்தாறு தற்பொழுது நிரம்பி பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காரணத்தினால சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை முழுக்கவே வெள்ளக்காடாக மாறி இருக்க காட்சிகளை நம்ம பாக்குறோம். அதாவது கந்தம்பட்டி அப்படிங்கிற இடத்துல திருமணி முத்தாறு கடந்து செல்லக்கூடிய அந்த பகுதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காரணத்தால தண்ணீர் முழுவதுமாக தேசிய நெடுஞ்சாலையை சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்கள், பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்கள் மட்டும் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த சாலையில் கார், இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாமல் அந்த போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருமளவில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலையில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கனரக வாகனங்கள் மட்டும் தற்காலிகமாக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் அதே பகுதியில், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய கொண்டலாம்பட்டி, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திருமணி முத்தாற்றோட வெள்ளம் சூழ்ந்த கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்பளவுல கரும்பு, பாக்கு உள்ளிட்ட பயிர்களும் சேதமடைஞ்சிருக்கு. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.